அப்புறம் எழுதியாச்சா எழுதி போட்டாச்சா? சரி, ரைட். வந்துட்டேன். சரி, ரைட். இப்போ மகர வீடு யாருக்கு வந்து முடக்கு தோஷத்தை அடையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் வந்து விசாகம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அனுசத்தினுடைய 1, 2, 3, 4 பாதம். இந்த பாதத்தில் இருந்தால்தான் உங்களுக்கு வந்து மகர வீடு வந்து முடக்கு தோஷத்தை வந்து அடையும். அதில் இருக்கக்கூடிய கிரகம் முடக்கதிபதி சனி பகவான், அவருடைய நட்சத்திரங்கள், அதன் வழியிலெல்லாம் அந்த பாதிப்புகள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இப்போ என்ன பாதிப்பு நடக்கும் அப்படின்னா, சனியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து வழக்குகளில் மாட்ட விட்டு வேடிக்கை பார்ப்பார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்கள் வந்து கிடைக்காது. அது எதன் வழியில் வேணாலும் இருக்கலாம். திருமண வாழ்க்கையில் நடக்கலாம், தொழிலில் நடக்கலாம், சொத்தில் நடக்கலாம், பூர்வீக சொத்தில் நடக்கலாம். உங்கள் அண்ணன் தம்பியை உங்களை வந்து ஏமாற்றலாம், சித்தப்பன் பெரிய பகாளிகள் வந்து ஏமாற்றலாம். எல்லா வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து நியாயங்கள் வந்து மறுக்கப்படும், வழக்குகள்லாம் போய் சிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகும். நீங்கள் செக் கொடுத்து கூட அது வந்து ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ அல்லது நமக்கு வர வேண்டிய பேமெண்ட்டை வந்து அவன் நியாயமாக தராமல் வந்து இழுக்கடிச்சிட்டு இருப்பான், நம்ம அவன் மேலே கேஸ் போட்டிருப்போம். நம்ம இதில் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது நம்ம கொடுத்துருப்போம், பணம் கொடுத்துருப்போம், ஆனால் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழுபறியாக இருக்கும் நமக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து அனுபவிக்கிறது. துணையில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணை சைடில் தான் வந்து பாதிப்பு வந்து அதை கெடுதல் வந்து அவங்க தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பண்ண மாதிரி கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். அதே போல் வேலையாட்கள், அதன் வழியில் பிரச்சனைகளை வந்து அனுபவிப்பவர்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகரம் வந்து முடக்க தோஷத்தை அடைஞ்சாதான் அந்த பாதிப்பு வந்து நடக்கும். இதுக்கு விதிவிலக்கு இருக்குன்னா இருக்குது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து கௌளவகரணம், சகடீகரணம், அதே போல் விஸ்கம்பம், கண்டம், பரிகண்ணாம யோகம், இந்த அமைப்புகள்லாம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாதிப்புகள் கிடையவே கிடையாது. யார் சொன்னாலும் நம்பாதீங்க. முன்ன உங்களுக்கு வந்து தோஷமும் கிடையாது, பரிகாரமும் வந்து தேவையில்லை. இப்போ அடுத்தது வந்து இப்போ வந்து மிதுனம் வந்து முடக்கு தோஷத்தை வந்து அடைஞ்சிருச்சு. இது யாருக்கு அதிக பாதிப்பை தரும் அப்படின்னா மிதுன லக்னத்துக்கு தான் பாதிப்பு வந்து அதிகம். இப்போ சொன்ன பலன் எல்லாம் அவங்களுக்கு தான் கடுமையான பாதிப்பு வந்து நடக்கும். ரெண்டாவது சிம்ம லக்ன நேயர்களுக்கு வந்து நடக்கும். ஏன்னா 6ஆம் இடமா வருது இல்லையா, அவங்களுக்கு தான் கடுமையான பாதிப்பு. கன்னி, கடகம், கும்பம் இதில் பிறந்தவர்களுக்கெல்லாம் வந்து திருமண வாழ்க்கையை வந்து பாதிக்கப்படும். குழந்தை பிறப்பு, பூர்வீக சொத்து, குலதெய்வம், அவர் வந்து வெளிநாடு வாழ்க்கை, இடம் மாறுதல்கள், ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது, சிறைச்சாலையில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சூழல்கள்லாம் இவங்களுக்கு வந்து உருவாகும். அதே போல் மேஷமாக இருந்தால் தொழில் கண்டிப்பாக பாதிக்கும். இவங்களுக்கு வந்து வேலையால் தான் வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. ஓனராக இருந்து இவங்க வந்து தேவையானதெல்லாம் அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அந்த வேலையாள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஏமாற்றி சுற்றி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பலன் வந்து நடக்கும் உங்களுக்கு. இப்போ அடுத்தது வந்து ரிஷபமாக இருந்தால் 9ஆம் இடம். அப்போ இவங்களுக்கு வந்து இறை அனுகிரகம் வந்து பாதிக்கும். அதே போல் இவங்களுக்கெல்லாம் வந்து குலதெய்வம் வந்து முனியப்பன், ஐயனார், கருப்பராயன் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இன்னும் ஃபுல் டேமேஜ் தான். தனுசுக்கு வந்து 11ஆம் இடம். தனுசுக்கு 11ஆம் இடம் 12 வரும். அதாவது வந்து விருச்சிகத்துக்கு 11ஆம் இடம். அதே போல் தனுசுக்கு வந்து 2ஆம் இடமா வரும். இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தானே 11 வரும். மீனத்துக்கு தான் மீனத்துக்கு 11 மாற்றியாச்சு. மீன லக்னத்துக்கு 11, தனுசுக்கு வந்து 2. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த பண வரவு செலவுகள், லாபம், சேமிப்பு இதிலெல்லாம் வந்து பெரிய இழப்புகளை வந்து உருவாக்கும். அடுத்தது வந்து என்ன சொல்லலை, இது வந்து 3ஆம் இடம். முயற்சிகள் வந்து பாதிக்கும். விருச்சிகத்துக்கு முயற்சிகள் வந்து பாதிக்கும். இளைய சகோதர வழி தொல்லைகள் என்பது ஏற்படும். அதுவே வந்து துலாமாக இருந்தது அப்படின்னா 4ஆம் பாவமாக வருது இல்லையா, உங்களுடைய நீங்கள் வாங்குகிற சொத்து, அதில் கட்டுற வீடு, 2 வீலரு, 4 வீலரு, உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதனுடைய மேனுஃபேக்சரிங், ஸோ இதிலெல்லாம் வந்து கை வைக்கும். கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தோஷ நிவர்த்திக்காக சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காளையார் கோவில் என்ற கோவிலில் இருக்கக்கூடிய சொர்ண காளீஸ்வரர், காளையார் கோவில்னா ரொம்ப ஃபேமஸ், சொர்ண காளீஸ்வரர், அவரை போயிட்டு சனிக்கிழமையில் அப்படி இல்லைன்னா சனி ஓரையில்
பௌலோகரணம் நடைமுறையில் இருக்கும்போது, அப்படி இல்லைன்னா விஷ்கம்ப கண்ணம் பரிய நாமயோகம் இருக்கும்போது நீங்கள் போயிட்டு தீபம் போட்டு தேங்காய் பழம் உடைச்சி பரிகாரம் வந்து பண்ணணும். குறிப்பாக வந்து நல்லெண்ணெயில் தீபம் போடுவது ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துடுவாங்க. ஏன்னா சனி தானே உங்களுக்கு வந்து தோஷமாக இருக்காரு. நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படின்னா நல்லெண்ணெய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு வாங்கி அந்த தீபத்தில் ஊற்றிட்டு வந்துடுங்க. ஓரளவு வாங்க முடியும் அப்படின்னா அந்த அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? உங்கள் உணவுகளில் வந்து இந்த பனைமர உணவுகள், அப்புறம் வந்து பழைய சாதம், கருப்பு திராட்சை, ஆப்பிள், இந்த மாதிரி உணவுகளை வந்து முடிஞ்சளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் வந்து முனியப்பன், ஐயனார், கருப்பராயன் போன்ற கோவில்களுக்கு வந்து போக வேண்டாம். அப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த தோஷத்தினுடைய அளவு வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து போகாமல் இருக்கிறது வந்து புத்திசாலித்தனம். ரைட். அடுத்தது வந்து கும்ப வீடு முடக்கானால். கும்ப வீடு முடக்கானால்